குழந்தைகள் பாதுகாப்பு தான் அரசுக்கு முக்கியம் என்பதால் நோய் தொற்று குறைந்தவுடன் அனைத்து பள்ளிகளும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எஸ்.வி. சேகர் மீது அவரது கட்சி தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேலத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இந்த செய்தி உங்கள் கரூர் பூமி யூடியூப் சேனல் வாயிலாக. மற்ற பணியாளர் 10 லட்ச ரூபாய் அறிவிச்சு, அதாவது 22 லட்ச ரூபாயா உயர்த்தி பிற பணியாளர் பணியில் ஈடுபட்டு அவர் ஏதாவது அவருக்கு இன்னைக்கு மாநில அதுல தொடர்ந்து அரசு கடைபிடித்திருக்கிறது. வேற அண்ணா காலத்திலிருந்து புரட்சித்தலைவர் அம்மா எழுத அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து அதை பின்பற்றி நடைமுறைப்படுத்தும். அதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குழு அறிக்கைகளுடன் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குழுவை எது சாதக பாதகம் என்பதையெல்லாம் கண்டறிந்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படுறாங்க. அந்த அறிக்கைப்படி அரசு செய்வது குறைய வேண்டும். ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் தான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தார். எல்லாரும் அச்சப்படுவது குழந்தைகள் பாதுகாப்பாக நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் என்ன நிலைமை இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு நம்முடைய மாநிலத்தை மக்களை காக்க குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பாதுகாப்பான அம்சங்கள் எப்படி வருகிறதோ அப்போது நிச்சயமாக மழை அதிகமாக பெய்யும்போது மழை செல்வது இன்னைக்கு கேரளாவில் கனமழை பல வீடுகள் மழை சரிவு சரிந்து 80க்கும் மேற்பட்டவர் காணாமல் போயிருந்தா சொல்றாங்க. 15 பேர் இருந்தாங்க. அதுபோல நம்முடைய மாநிலத்தில் மாவட்டத்தில் கனமழை பெய்து. இந்த கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களாம் இன்னைக்கு பள்ளியில் வசதியெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்பொழுது 2 அமைச்சர்கள் நேற்று தினம் போய் அந்த பகுதியெல்லாம் பார்வையிட்டிருக்காங்க. நம்முடைய கால்நடைத்துறை அமைச்சரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் 2 பேரும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணி நடைபெற்றது. நேற்றைய தினம் தெளிவாக தெரிவிக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை செஞ்சால் குணமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அத்தனை பத்திரிகைகளுக்கு உடல் எண்ணி ஒரு அளவு வந்தவுடன் அந்த அவர் பாரதிய கட்சியில் நடைபெற்ற பாராளுமன்ற மத்தியில் பாரதிய ஆட்சிகளுக்கு நாங்களாம் ஓட்டு கேட்டார். அவர் எங்க போய் ஓட்டு கேட்டாரு? எங்கேயும் போய் ஓட்டு கேட்கல. 6 மாதமா
கருதவில்லை. அதுக்கு பதிலளிக்க தேவையில்லை. அவர் யாருமே சொல்லலையே, எந்த தலைவரும் சொல்லலையே. அப்படி அவர் கட்சியினுடைய தலைவராக இருந்தால் ஏன் இந்த நாட்டுடைய பாரத பிரதமருக்கு ஏன் அவர் வந்து பாடுபடல சொல்லுது பாருங்க. இதை விட என்ன கட்சியில் இருக்கணும்? கட்சியில் இருப்பது என்ன காரணம்? ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருடைய கட்சி தலைவர் பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட